வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அதுக்கு நம்மளோட ஏஜ் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்க்கலாம். சில பதிவுகளாகவே பார்த்துட்டு வரோம். நம்மளோட பிரெயின் எப்படி எஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், அதில் பாசிட்டிவ் தாட்ஸ் என்னெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செரோட்டோனின், டோபமைன், நியூரோ அட்ரினலின் அதெல்லாம் என்ன செய்யும்னோ இந்த வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். இந்த செரோட்டோனின் என்ன சொல்கிறது எப்போவுமே நம்மளோட சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நம்மளோட அலர்ட்டாக ஒரு சில வேலைகளை செய்யறதுக்கும் நம்மளுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆனால் அது எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, குவாலிட்டி வைஸ் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம பார்க்க முடியும்னா, நம்மளோட சாப்பிட்ற உணவுப் பொருள்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கும். ரொம்ப ஸ்லக்கிஷாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அது நம்மளோட சுறுசுறுப்பை குறைச்சிடும். அதே மாதிரி டோபமைன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கும், நம்ம கனமான சாமான்களை தூக்கி வேலை செய்யறதுக்கும், இல்லை இன்னும் சாதாரணமாக ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்தால் கூட அதனோட எஃபிஷியன்சி இருக்கணும், ரொம்ப மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு அதுபோல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு. முதல்ல முக்கியமாக ஒன்று மனசில் வாங்கிக்க வேண்டியது என்ன விஷயம்னு கேட்டால், நம்மளோட மனிதர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரே மாதிரி நியூரல் நெட்வொர்க்கு அப்படி தான் இருக்குது. அதை பயனுள்ளதாக ஆக்கிக்கிறோம், ஆக்டிவாக வச்சுருக்கிறோம், சிறப்பான நெட்வொர்க்கு காம்பினேஷன்ஸ் இருக்குது, கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறது, அது இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ஆனால் அது எப்படி ரிட்ரீவ் பண்ணுறோம், அதை பழகிறோம், அதுவும் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஈஸ்வர சிருஷ்டியில் எல்லா நியூரல் நெட்வொர்க்கும் ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம், அதுதான் தனி மனிதனோட சிறப்பு. ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், அதுக்கு கிடைக்கிற ஒரு ஈடுபாடு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அதனால் நம்ம யாரோட ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடை மனசில் வாங்கினாலும் அது என்ன ஆகும்னா அது நம்மளுக்கு மீண்டும் அப்படியே திரும்பி வரும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றத வளர்த்துக்கிட்டமான அது யார் மனிதர்களுக்கு மனிதர் வளர்த்துக்கிட்டாலும், இல்லை மனிதர் நம்ம வீட்டில் பெட் அனிமல்ஸ் வச்சுக்கிறோம் வேறு அதனால் அதுக்கிட்ட வளர்த்துக்கிறதும் தவறு. ஆனால் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ், எல்லோரும் இன்புற்றிருக்க என்ன நினைப்பதுவே அல்லாமல் யாமொன்றறியன் பராபரமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு தமிழ் வார்த்தையை சொல்கிறது உண்டு, நம்ம பெரியவங்களாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாரும் சுகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த சுகம் என்ற வார்த்தைக்கு ஃப்ளோரசன்ட் கலரில் எல்லா விதமான கலர்லையும் அண்டர்லைன் பண்ணிட்டா த சுகம் இண்டிவிஜுவலி டிஃபர்ஸ். அப்படின்னா பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் மட்டுமே சுகத்தை தரக்கூடியது தர வல்லது அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸு நம்மளுக்கு சௌரியமாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் இல்லை, எது சரியோ அது மட்டும் தான் பாசிட்டிவ். அப்போது அந்த செல்ஃப் டிசிப்ளின்ற அந்த வார்த்தைக்கு எப்போது என்ன இருக்கணும், சிலவங்க அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணனா நம்ம சரியாயிடலாம் நினைப்பாங்க. நம்மளுடைய வயதுக்கு ஒத்த மெச்சூரிட்டி இருக்கணும்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு 30 வயசு ஆயிருக்கு அப்படின்னா அதுக்குண்டான சில வசதிகளை, சில வேலைகளை, சில செய்முறைகளை நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் அங்கே எக்ஸ்கியூஸ் கிடையாது. எப்படின்னு கேட்டால், ஒரு 2 வயசு குழந்தை என்ன பண்ணோம், மெதுவாக செவுத்த பிடிச்சி நடக்கும். ஆனால் ஒரு 8 வயசு குழந்தை என்ன பண்ணணும், வேகமாக ஓடணும், எல்லா வேலையும் நானே செய்வேன், எனக்கு ஸ்கூல் போகிறதுக்கு பேக் எடுத்து கொடுங்க, வெஹிக்கிளில் கொண்டு போய் என்னோட பேகு, லஞ்ச் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துருங்க, நான் சமத்தா ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும். இட் இஸ் பாசிபிள். ஏன்னா அந்த அளவுக்கு 8 வயசு ஆயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தை 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படிக்கும். ஸோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், மெச்சூரிட்டி காட்டணும். சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், என்னது growth, development, maturity should all the three should go in synchronize, ஒரு சமச்சீரான நேர்கோட்டில் போகணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த டிசிப்ளின்னு சொன்னால் வயதுக்கு தகுந்த மெச்சூரிட்டியை நம்ம வெளியில் காட்டணும். அந்த மெச்சூரிட்டின்றது க்ரோத்து டெவலப்மெண்ட்டு சரியாக இல்லைன்னா கூட மெச்சூரிட்டி காட்டினா அந்த க்ரோத்து டெவலப்மெண்ட்டும் ஈஸிலி ஃபாலோஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டு உளவியலாளர்கள் சொல்லுவது பழக்கம். ஆனால் அந்த சொல்லக்கூடிய பழக்கங்கள் எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்தால் நிச்சயமாக அது தன்னோட அதை எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஒன்று போல தொடர்ச்சியாக வரத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யும். இந்த அடிப்படையில் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது தனி மனிதனோட சுய கட்டுப்பாடு, தனி மனிதனோட சுய ஒழுக்கம். அப்படின்னா எப்பொழுதும் என்ன செய்யணும், எந்த வேலைகளை செய்கிறதா இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, எந்த வேலைகளை செய்கிறதா இருந்தாலும் சரியான நேரத்துக்கு
கடைபிடிக்கணும். அதாவது நேரம் தவறாமை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்மளை வந்து என்ன பண்ணணும், ஒரு அடோலசன்ஸ் தாண்டின பிறகு அதை மேற்கொள்ளறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்யணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், டிசிப்ளின் சொல்கிறோம், ஒரு நம்மளுடைய நண்பர்களோட சேர்ந்து ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே என்ன செய்யணும், எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அதை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். நம்ம மட்டும் ஒரு காஸ்ட்லியான சாமானாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ, இல்லை பாக்கி பேருக்கெல்லாம் என்ன வேணும்னு ஒன்று சொல்லிவிட்டு அதை நமக்கு வேறு ஒன்று கேட்டு சாப்பிட்றதோ நண்பர்களுக்கு நடுவில் அது தவறு. நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியோடு போகிறோம், 2 பேர் தான் போகிறோம், 4 பேர் தான் போகிறோன்னா யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு நண்பர்களோடு போகும்பொழுது எல்லாருக்கும் என்ன வேணுமோ, எல்லாரும் என்ன சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும். இதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணணும், இந்த டிசிப்ளின்ன்றதை காட்டணும். தான் மட்டும் வேறு ஒரு ஐட்டம் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது. எந்த நாளில் எப்படி இருக்கணுமோ அதாவது ஒரு நட்போடு கூட இருக்கும்பொழுது, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு முடிச்சுட்டு ஃபேமிலியோடு போகிறோம் என்ன சொன்னால் யூ கேன் ஆர்டர். யாருக்கெல்லாம் என்ன வேணும்னு மெனு கார்டை பார்த்து டிக் பண்ணி சொல்லுங்கள், அதை அப்படியே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தட் பிகம்ஸ் நம்மளோட வீட்டில் இருக்கிற டைனிங் ஹாலுக்கு பதில் ஹோட்டலில் இருக்கிற அந்த டேபிளில் இருந்து நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஸோ இது ஒரு சின்ன விஷயம். அதே போல் நண்பர்களுக்குள்ளே விளையாடும் பொழுது எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஜஸ்ட் இட் இஸ் ஒன்லி டைம் பாஸ் அப்படி இருக்கணும். அங்கே போய் தோத்துட்டோம் இல்லை ஜெயிச்சிட்டோம் இதெல்லாம் பார்த்தியா நீ தோத்தேன்னு வந்து அவனை பீலிட்டில் பண்ணி பேசுறது, இல்லாட்டி போன ஜெயிச்சுட்டா நான் தான் ஜெயிச்சேன்னு கர்வப்பட்டு பேசுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்ன வருமானம் வருதோ நம்ம இப்போ பர்சன்டேஜ் சினாரியோவில் ஒரு 30 வயசு பையனோ பொண்ணோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மெனி ஆஃப் தெம் ஆல்மோஸ்ட் 75 to 80% இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா கை நிறைய சம்பளம் வருதுன்னா அந்த சம்பளத்துக்கு குறைவான அளவில் செலவு செய்துக்கணும். அது ஏர்ன் என்ன இருக்குதோ யூ ஸ்பெண்ட் லெஸ் தேன் தட். இப்போ வந்து சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், செலவுக்கு உள்ளே இருக்கணும், வருமானத்துக்குள்ளே செலவு செய்யணுன்றது தான். வாட் எவர் யூ ஆர் ஏர்னிங் யுவர் ஸ்பெண்டிங் ஷுட் பி லோயர் தேன் தட். கணிசமான அளவை வருமானத்துக்குள்ளே செலவு செய்யணுன்ற அந்த பழக்கத்தை வளர்த்துக்கணும். அது என்னது, அது செல்ஃப் டிசிப்ளினில் சேர்த்திக்க. அதே மாதிரி எண்ணெய் ஓட்டங்களையும் தாறுமாறாக செலவு பண்ணாமல் பண்ணா யூ ஆர் மேக்கிங் யூ லெட் த கோ அந்த குதிரையை தட்டி விட்டுடுறது. அது நம்ம இங்கே இருக்கிறோம், பாரத தேசத்தில் இருக்கோம், குதிரை வந்து சிகாகோவில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஹைலி டிஸ்பாரிட்டி. அப்படி இருக்கக்கூடாது. பாரத தேசத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிற ஸ்டேட்குள்ளேயே போனால் தான் அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். இங்கேருந்தே வேறு ஸ்டேட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அது திருப்பி கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிடும். அது எப்படி, இது காமெடிக்கு தான் சொல்கிறோம். எண்ணெய் ஓட்டங்கள் என்கிற குதிரையை தட்டி விடக்கூடாது. அதனுடைய லகான் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதுபோல தான் நம்மளோட செலவு, நம்ம பர்ஸோட கட்டுப்பாடு நம்மக்கிட்ட தான் இருக்கணும். ஏன்னா ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் நிறைய நம்ம என்ன வச்சுக்கிறோம், அட்டை பைசா தான் வச்சுருக்கோம். ஸோ ஸ்பெண்டிங் என்ன பண்ணுறது, இந்த லைனை தாண்டி போயிடுறது அப்படின்னு நல்ல பிள்ளைங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியலன்னு. இது ஒரு டிசிப்ளின் தான் கரெக்டு. என்ன சம்பளம் வருதோ என்ன செலவுக்கு வச்சுக்கிறோமோ அதை கட்டுப்பாட்டில் இருக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணுன்றத நம்ம வந்து என்ன பண்ணோம், உறுதியாக கடைப்பிடிக்கணும். இதை வந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணுன்றத வேண்டி கேட்டுக்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.